الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فانقلبوا بنعمة من الله وفضل لم يمسسهم سوء واتبعوا رضوان الله والله ذو فضل عليم إنما ذلكم الشيطان يخوف أولياء فلا تخافوهم وخافوني إن كنتم مؤمنين. சூரத் ஆல இம்ரான் 174வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழாக்கம், தமிழ் தர்ஜுமா, இதனால் போருக்கு புறப்பட்ட அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து அருள் கொடையும் மேன்மையையும் பெற்று திரும்பினார்கள். எத்தகைய தீங்கும் அவர்களை தீண்டவில்லை, ஏனெனில் அவர்கள் அல்லாஹ்வின் விருப்பத்தை பின்பற்றினார்கள். அல்லாஹ் மகத்தான கொடையுடையவனாக இருக்கிறான். இதுவெல்லாம் இப்படி கூறி பயங்காட்டுவதெல்லாம் சைத்தான் தான். தன்னுடைய நண்பர்களை கொண்டு அவன் பயன்படுத்துகிறான். ஆகவே நீங்கள் உண்மையான நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அவர்களை அஞ்ச வேண்டாம், என்னையே அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி அபூ சுஃபியான் திரும்பி வர்றாரு அப்படின்ற செய்தியை கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு கொடுத்தாங்க. அறிவிப்பு கொடுத்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 70 சஹாபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக வேண்டி தன்னோட உடம்புல காயங்கள் இருந்தாலும், எவ்வளோ சோதனைகள் அவங்க உணவு சந்திச்சிருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்றதுக்காக வேண்டி கிளம்பி போகிறாங்க. மதீனாவிலேருந்து கரெக்டாக ஒரு 80 மைல் தொலைவில் ஹம்ராவுல் அஸத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம், அங்கே போய் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணால் அபூ சுஃபியான் பயந்துட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி வந்த உடனே திரும்பி வந்துக்கிட்டு இருந்த அபூ சுஃபியான் ஒரு விதமான பயம் அபூ சுஃபியானுக்கு. இந்த மாதிரி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய படையோடு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ் வந்து அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான பயத்தை போட்டான். அதனால் அந்த வழியாக போய்கிட்டு இருந்த வியாபார கூட்டத்தில் கொஞ்சம் பொருட்களை கொடுத்து, இந்த மாதிரி நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம், அபூ சுஃபியானுடைய படை வந்து ஒரு பெருங்கொண்ட கூட்டமாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பயத்தை நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களுடைய படைக்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் வியாபார கூட்டம் அப்து கைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வியாபார கூட்டத்துக்கு ஒரு சில ஒட்டகங்களை ஒரு சில காசு பணங்களை கொடுத்து இந்த மாதிரி சொல்லி வழியனுப்பி வைக்கிறாரு. அந்த கூட்டம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஹம்ராவுல் அஸத் சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அபூ சுஃபியான் காஃபிர்களுடைய படை, மக்காவினுடைய குறைஷி படை வந்து ஒரு பெருங்கொண்ட கூட்டமாக இருக்குது, உங்களை எதிர்பார்த்து நிற்கிறாங்க, போவாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்போ தான் தெரியுது அல்லாஹ் தஆலா அபூ சுஃபியானுடைய உள்ளத்தில் ஒரு விதமான பயத்தை போட்டுட்டான். அந்த பயத்தினால தான் இவர் இப்படி பேசுகிறாரு அபூ சுஃபியான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துலையே பத்ருக்கு பக்கத்தில் அந்த இடம். இப்போ அந்த இடத்துலையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் தங்குறாங்க. 3 நாள் தங்கி அங்குள்ள வியாபார கூட்டம், பத்ரில் கொஞ்சம் வியாபாரம், அது வந்து சீசன் டைம், பத்ரு சுற்றியுள்ள பகுதிகளில் அது வந்து வியாபாரத்துக்கு உண்டான டைம். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல 3 நாள் இருந்து அங்கே இருக்கக்கூடிய வியாபார பொருட்களை வாங்குறாங்க, விற்பனை செய்கிறாங்க. அதே நேரத்தில் சஹாபாக்களுக்கும் ஒரு சில வெகுமதிகளை கொடுத்து இதை வச்சு நீங்கள் வியாபாரம் செய்யுங்க அப்படின்றாங்க. அந்த வியாபாரத்தில் சஹாபாக்கள் ஒரு பெருங்கொண்ட லாபம் அடைஞ்சாங்க. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, போருக்காக வேண்டி புறப்பட்டு சென்ற அவர்கள் பிநிஅமத்தின் மினல்லாஹி வஃபலின், அல்லாஹ் தஆலாவுடைய அருள்படையினாலும் அல்லாஹ் தஆலாவுடைய மேன்மையும் பெற்று அவர்கள் திரும்பினார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. அவர்களுக்கு எந்த தீங்கும் நடக்கலை. வத்தபஅு ரிضوانல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க சஹாபாக்கள் எல்லாம், யா ரசூலல்லாஹ், போருக்காக வேண்டி நீங்கள் கூப்பிட்டு வந்து எங்களை போருக்கு தான் கூப்பிட்டு வந்தீங்க, இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் போர் செய்யாமல் திரும்புகிறோம், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ்வுடைய கூலி எப்படி? அல்லாஹ்ட்ட எங்களுடைய கூலி என்ன? போருக்கு கிளம்பி வந்துட்டோம், இப்போ போர் நடக்கலை, போர் செய்யாமல் நாங்கள் திரும்புகிறோம், எங்களுக்கு என்ன கூலி அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டபோது வத்தபஅு ரிضوانல்லாஹ்,
போருக்காக வேண்டி கிளம்பி எப்போ வந்துட்டாங்களோ அப்பவே அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ் தஆலாவை பொருந்தி கொண்டார்கள். போர் செய்தால், இறை பாதையில் போர் செய்தால் எந்த அளவிற்கு நன்மை கிடைக்குமோ அதே அளவு நன்மை உங்களுடைய சஹாபாக்களுக்கு நான் தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக வாக்கு கொடுக்கிறான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த மாதிரி ஆலிக்கும் செய்கிறீங்களா, சைத்தானுடைய வேலை. சைத்தான் தன்னுடைய நண்பர்களை கொண்டு உங்களை இப்படித்தான் பயமுறுத்துவான். சைத்தான் தங்களுடைய நண்பர்களை, தன்னுடைய தோழர்களை கொண்டு இப்படித்தான் உங்களை பயமுறுத்துவான். அந்த சைத்தானுடைய தோழர்களையும் அவன் பயமுறுத்துகின்ற விஷயங்களையும் நீங்கள் பயப்படாதீர்கள். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் என்னையே அஞ்சு கொள்ளுங்கள். அந்த அபூ சுஃபியானும் சரி, அபூ சுஃபியானுடைய படையும் சரி, இது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் பயப்படக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். அபூ சுஃபியான் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்புறாங்க, வெறும் 70 பேர் தான் கிளம்புனாங்க. அபூ சுஃபியான் உஹதுடைய யுத்த காலத்தில் இருந்து போகும்போதே வாக்கு கொடுத்துட்டு தான் போனார். இந்த மாதிரி பத்ர் யுத்தம் முதல் பத்ரில் நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க, இரண்டாவது பத்ருன்னு ஒரு பத்ரை நாம் சந்திப்போம், அந்த பத்ரை நாம் சந்தித்தால் கண்டிப்பாக நாங்கள் உங்களை வெற்றி கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அந்த இரண்டாவது பத்ர் சுஹரா என்று சொல்வார்கள். அந்த இரண்டாவது பத்ர் தான் இந்த ஹம்ராவுல் அஸத் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான கஷ்டங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உஹது யுத்தத்தில் தான் அந்த பல்லு உடைக்கப்பட்டுச்சு, அவங்க கவசம் முழுவதும் ரத்தமாக இருந்துச்சு. இருந்தபோது இந்த மாதிரி அபூ சுஃபியான் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார் யார் உஹது யுத்த காலத்தில் கலந்துக்கிட்டீங்களோ அவங்க மட்டும்தான் இந்த போருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மதீனாவுக்கு திரும்பினாங்க. வெள்ளிக்கிழமை திரும்பின உடனே அந்த செய்தி வருது. மறுநாள் சனிக்கிழமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி ஹம்ராவுல் அஸத் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. ஒரே ஒரு சஹாபிக்கு மட்டும், ஜாபிர் இப்னு அப்துல்லான்னு சொல்லக்கூடிய சஹாபிக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய தந்தை அப்துல்லான்னு சொல்லக்கூடிய போரில் வஃபாத் ஆகிட்டாரு. வஃபாத் ஆகக்கூடிய அந்த சமயத்தில் வசியத் செஞ்சிருந்தார், இந்த மாதிரி மகனே உனக்கு 4 சகோதரிகள் இருக்கிறாங்க, அந்த சகோதரிக்கு நீங்கள் தான் முழுக்க பொறுப்பு, அதனால் நீங்கள் தான் என்ன செய்யணும், உங்களுடைய சகோதரிகளை பாதுகாப்பாக ஏற்றுக்கணும், பாதுகாப்பாக பொறுப்பாக பார்த்துக்கணும்னு வசியத் செஞ்சது தன்னுடைய தந்தை வஃபாத் ஆகிட்டாங்க. அதனால் இந்த 4 சகோதரியை பார்க்கக்கூடிய பொறுப்பு இவங்கள்ட்ட வந்ததுனால இவங்களால் அந்த ஹம்ராவுல் அஸத் என்று சொல்லக்கூடிய அந்த போருக்கு வர முடியலை. ஒரு 70 சஹாபிகளோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி போகிறாங்க. அந்த போரினுடைய கொடியை யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எப்பவுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போகும்போது கொடியை ஒரு சஹாபிட்ட கொடுப்பாங்க. இந்த பத்ர் சுஹரான்னு சொல்லக்கூடிய இந்த போருக்கு போகும்போது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடியை கொடுக்குறாங்க. தான் போருக்கு போகிறாங்கன்னு சொன்னால் தனக்கு பதிலாக மதீனாவில் பொறுப்பேற்று நடத்துவதற்காக வேண்டி எப்பொழுதுமே ஒரு சஹாபியை விட்டுட்டு போவாங்க. இந்த மாதிரி போகிற இந்த போருக்கு போகிற சமயத்தில் தல்ஹா இப்னு உபைதுல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சஹாபியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவின் பொறுப்புதாரியாக விட்டு போனாங்க. போர் நடக்கலைன்னாலும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த வியாபாரத்தின் மூலமாக பெருங்கொண்ட லாபத்தை சம்பாதித்தவர்களாக திரும்பினார்கள். போர் செய்யவில்லை என்றாலும் போர் செய்த அளவு நன்மையை சம்பாதித்தவர்களாக திரும்பினார்கள் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லாம் ரப்பல் ஆலமீன் இதுபோன்ற ஆயத்துகள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தரும் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். சலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.